ஆரம்பத்துல அபிஷேகம் பெற்ற போது உட்கார்ந்த உடனே ஒரு பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள ஆவியானவர் நம்மகிட்ட இடைப்பட்டாரு. பைபிளை திறந்து முழங்கால நின்னு ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்குள்ள கப 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 கபன்னு கர்த்தர் இருதயத்துல பேசினாரு. ஒரு மீட்டிங்ல போய் உட்கார்ந்தால அனௌன்ஸ்மெண்ட்லயே ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு. இப்ப என்னாச்சு? இப்போ மனுஷனே டிபெண்ட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட போங்க, நல்ல மண்டையும் கொண்டையும் கொடுங்க, நல்லா ஆட்டுவாரு. 2 அந்நிய பாஷை பேசி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். முடிஞ்சு. நாங்க எவ்வளவுதான் கையை நீட்டி பிரசங்கம் பண்ணி ஆவியில நிரம்பி உங்களுக்கு பிரசங்கத்தை சொன்னாலும் தகப்பன்மார்கள்ட்ட எல்லாம் போங்க, அழகாக கையை வைப்பாங்க. அன்னைக்கு பண்ண பிரசங்கத்தின் வார்த்தையை சொல்லி கிருபம் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. அது அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நம்ம ஆளுகளுக்கு அது உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அது பிடிக்காது. நீங்க அப்படியே போங்க, உங்களுக்கு நல்லா கைய வச்சு உடா ரகதனா ரபலகன் திரும்பி அக்கரவோ உக்கந்தரப உடதனா தங்கச்சி கர்த்தர் உன்னோடு பேசுறார். நான் இந்த நாட்களில் ஒரு டேட்டை பார்க்கிறேன், ஒரு ஏடிஎம் கார்டு நம்பரை பார்க்கிறேன். எந்த நம்பரு? எனக்கு எதுக்கு ஏடிஎம் கார்டு நம்பர் இருக்காங்க? உன் ஏடிஎம் கார்டு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச என்ன பிரோஜனம்? பேங்க்ல அது ஏறுது இது ஏறுது, உன்னாக்கு புடலாம் காண்ட்டு எனக்கு ஆத்திரங்கள் வருகிறது. உங்களுக்கு விளையாட்டு வேண்டாம். உன்ன போய் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு உலகமே, கிறிஸ்தவ உலகமே கெட்டு போய் கிடக்கு. உடனே ஒரே தீர்க்க தரிசனம். தகப்பன்மார் வேதத்தை பிரசங்கிக்க ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம். உங்க கையில் இருக்கிற விளையற பெற்ற அந்த புத்தகத்தை மாதிரி உலகத்துல தீர்க்க தரிசனம் உண்டோ? உங்களை குறித்து, உங்க சந்ததை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, உங்க தரிசனத்தை குறித்த எப்ப முழங்கால் போட்டு ஜெபித்து திறந்து பாருங்க, உடனே அவர் பேசுவா. அதை விட ஒரு தீர்க்க தரிசனம் வேற என்ன? உங்களை கூப்பிட்டு மேடையில கூப்பிட்டு, தம்பி இத்தனாம் தேதி இது நடக்க போகுது, எதுக்குங்க எனக்கு நடக்கணும்? அதை அவர் பார்த்துக்குவார். என் வேலை நான் பரிசுத்தமாகணும், நான் ஆயத்தமாகணும். எந்த தீர்க்கதரிசி அது வா, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த தப்பு பண்ணி அந்த இடத்துல யாராவது சொல்றாங்களா? ஒன்னாதான் நான் மீட்டிங் வர மாட்டோமே. அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஓடுறிய, இதுல நீ சரி பண்ணியா? லஞ்சம் வாங்காம இருந்தியா? இதுல காசு கொடுத்தியே, இதுல தப்பு பண்ணியே, இதுல ஜாதிய பாத்தியே, அதை பண்ணியே, இதை சொல்றதுக்கு தீர்க்கதரிசி உண்டோ? உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். நான் இதுக்கு கைத்தட்டு. கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எப்படி? ஓ, நமக்கு இதுதானே ஃபேர் அண்ட் லவ்லி தானங்க பிடிக்குது. கத்தால பிடிக்க மாட்டுக்க. கத்தால போட்டாலும் அழகாயிருவீங்க, ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு. ஆனா அழகாயிருவீங்கிறது மேட்டர் இருக்கு. ஆனா ஃபேர் அண்ட் லவ்லி தானே பிடிக்குது. ஒரு பையன் ஒரு கருப்பு ஆடை பிடிச்சி சக்க 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 சக்கன் ஃபேர் அண்ட் லவ்லி தடவுனா வெள்ளாடா மாறிட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி? நமக்கு அதானே பிடிக்குது, அதானே பிடிக்கிறது. ஈஸி பிளஸிங், ஈஸி ப்ராஃபஸி, ஈஸியா ஒண்ணுமே பிரயாசப்படாம பிளஸிங்கா. யார் அந்த தீர்க்க தரிசனம் சொல்றா? யார் உனக்கு ஆசீர்வாதம் தர்றா? உனக்கு ஆண்டவர் 100 வீடு தருவாரு, 10 கார் தருவாரு. எதுக்கு 10 காருன்னு கேட்க? ஒரு காரை வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணவே முடியல பாஸ்டர். ஒரு மாசத்துக்கு என் காருக்கு டீசல் மட்டுமே 1 லட்சம் ரூபாய்க்கு போட வேண்டியிருக்கு. அவ்வளவு ஊர் சுத்துறேன். அதுக்கு ஆண்டவரே, முந்தி என் கம்பெனில இருந்து டீசல் ஏத்திரு, காடை ஏத்திருன்னு. இப்பதான் ஊழியர்களுடைய பாடு இந்த 1.5 வருஷமா தெரியும். உங்களை மூலியமா என்ன கத்து கொடுக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த டீசலுக்கு எல்லாம் தேவை செஞ்சது, 2 டயர் மாத்துறதுக்கு 1 வாரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். 2 டயருக்கு பாஸ்டர், இயேசுவே 2 டயர் தாங்க. இங்க ஒரு கார் வாங்கி ஒரு காரை மெயின்டைன் பண்ணதுக்குள்ளேயே நாக்கு எல்லாமே வெளியே வந்துருது. இதுல 100 காரை கொடுத்து என்ன செய்ய போறீங்க? தொழிலா பண்ண போறீங்க? தருவாரு, அதை விட மேன்மையான உன் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.